எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம வந்து பொருட்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்து சமைக்கிறது வந்து அவ்வளோவா சேஃப் கிடையாது. ஸோ அதை எப்படி வாங்கிட்டு வந்து எப்படியெல்லாம் அதை சுத்தப்படுத்தி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் எப்படி வந்து வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ வந்து கடகடன் வேலையெல்லாம் பண்ண வேண்டியதுனால ரொம்ப இன் பிட்வீன் தான் நான் அந்த வீடியோஸ்லாம் வந்து கவர் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்தோடனே என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெளியே இருந்து வந்ததுக்கப்புறமா கையில் வந்து க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. டிஸ்போசபிள் க்ளவுஸாக வந்து மெடிக்கலில் கிடைக்கும். ஸோ அதை தான் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பலசரக்கு சாமான்லாம் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கெட்டை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு வந்து சின்ன பாத்திரம். ஸோ அந்த சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக சோப்பு அது வந்து லிக்யூட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா, ஹேண்ட் வாஷ் லிக்யூட், அதெல்லாம் வந்து உள்ளே ஊற்றி கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு அது கூட வந்து டெட்டால் ஊற்றிக்கலாம். ஸோ டெட்டால் ஊற்றிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருட்கள் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பக்கெட்டுக்குள்ளேயே அந்த பொருளை வந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே ஊற்றி லைட்டாக நம்ம அதை வந்து சுத்தப்படுத்திட்டு ஒரு க்ளீனான டவல் வச்சு நல்லா வந்து அதை வந்து தொடச்சிடணும். அப்படியே ஒவ்வொரு பொருளையாக நம்ம பலசரக்கு சாமாவை தொடச்சி வச்சிட்டோன்னா அந்த வேலை வந்து முடிஞ்சிடுது. ஒரு வந்து பேப்பரோ அல்லது வந்து ஏதாவது ஒரு துணியோ, ஒரு நல்ல துணியோ விரித்து அது மேலே வந்து அந்த பலசரக்கு சாமாவை வந்து தனித்தனியாக வச்சு நீங்கள் அப்படியே வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பலசரக்கு சாமாவை நான் வந்து வச்சது. ரெண்டாவது என்ன அப்படின்னா காய்கறிகள். ஸோ காய்கறிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்னென்னா நம்ம எல்லா சமையலுக்குமே நம்ம வந்து டிஃபால்ட்டாக நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த காய்கறிகளை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி, அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள், அப்புறம் கல்லுப்பு இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ ரெண்டையும் போட்டு நல்லா வந்து கலக்கிக்கங்க. கலக்கிட்டு ஒவ்வொரு காய்கறிகளை நம்ம வந்து அதுக்குள்ளே போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஊற வைங்க. மஞ்சளுக்கு வந்து நார்மலாகவே இயற்கையாகவே கிருமிகளை கொல்லக்கூடிய வந்து தன்மை இருக்குது, கரெக்டாக. ஸோ அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா ஊற வைங்க. அது வந்து கருவேப்பிலையாக இருக்கட்டும், அல்லது வந்து என்ன சொல்கிறது, இலை வகைகள் அதாக இருக்கட்டும், அல்லது வந்து தக்காளி, கத்திரிக்காய் எதுனாலும் ஓகே, எல்லாத்தையும் வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வைங்க. ஸோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த எல்லா காய்கறிகளும் எடுத்து அதே மாதிரியே ஒரு க்ளீன் டவல் எடுத்து நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்து பரத்தி போட்டு நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் வந்து நல்லா உலர்ந்ததுக்கப்புறமா எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து டைம் கன்சூமிங்கான ஒரு ஒர்க் தான். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து சேஃபாக இருக்கும், நம்ம ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ காய்கறிகள் வந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் ஒரு பக்கம் நல்லா காய வச்சதுக்கப்புறமா எப்போதும் வெளியே இருந்து யார் காய்கறிகள் சாமான்கள்லாம் வாங்கிட்டு வராங்களோ அவங்க வீட்டுக்கு உள்ளே வரும்போது அந்த இடம்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா டெட்டால் இது மாதிரி யூஸ் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லையே நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தவங்க வந்து இந்த மாதிரி எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து வாஷ்ரூம் போய் வந்து குளிச்சுட்டேன்னா ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும். இதை தான் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பண்ணேன். ஸோ இதை மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்த்தி. மீண்டும் ஒரு அடைய தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா.